கண்ணியத்துக்குரியவர்களே, ஒரு கண்ணியம் மிகுந்த ரமதானுடைய மாதத்தை எதிர்நோக்கிய பயணத்தில் அல்ஹம்துலில்லாஹ் நாம் எல்லாம் இருக்கின்றோம். இன்னும் சில நாட்களில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் முஃமின்களுக்கு அவனுடைய அருளை முழுமையாக்குவதற்காக அல்லாஹ் தயாரித்து வைத்திருக்கக்கூடிய மாதத்தை இன்ஷா அல்லாஹ் நாம் எல்லாம் அடையப் போகிறோம். எம்முடைய வாழ்க்கையில் இது போன்று பல ரமதான்களை அடைந்த நாட்களை நாம் பார்த்திருக்கிறோம். ஆனால் ரமதானுடைய மாதத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எதற்கு கடமையாக்கினானோ, ரமதானுடைய மாதம் அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் எதன் பக்கம் வழிகாட்டப்பட்டதோ அந்த நோக்கத்தின்படி சென்ற ரமதான் எம்மிடத்தில் இருந்திருந்தால், இந்த ரமதான் வரை எம்முடைய வாழ்க்கை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எதிர்பார்த்த வாழ்க்கையாக, அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதிர்பார்த்த வாழ்க்கையாக அமைந்திருக்கும். ஒரு அமல் அல்லாஹ்விடத்திலே அங்கீகரிக்கப்படுவதற்குரிய அடையாளம். அது நோன்பாக இருக்கலாம், தொழுகையாக இருக்கலாம், ஜகாத்தாக இருக்கலாம், ஹஜ்ஜாக இருக்கலாம். அந்த அமல் அல்லாஹ்விடத்திலே அங்கீகரிக்கப்படுவதற்கு அடையாளம். அந்த அமலுக்கு பிறகு எம்முடைய தொடர்பு அல்லாஹ்விடத்திலே எந்த அடிப்படையில் இருக்கிறதோ அந்த அடிப்படையை கொண்டுதான் முடிவு செய்யப்படும். சென்ற ரமதான் எமக்கு அங்கீகரிக்கப்பட்டிருந்தால், அதனுடைய கூலிகள் எமக்கு முழுமையாக கிடைக்கப்பட்டிருந்தால், அதனுடைய அடையாளம் அந்த ரமதானுக்கு முன்னால் எம்முடைய வாழ்க்கை எப்படி இருந்ததோ அதற்கு மாற்றமாக ரமதானுக்கு பிறகு ரமதானில் அல்லாஹ்விடத்திலே இருந்த தொடர்பை அதிகப்படுத்திய வாழ்க்கையாக எம்முடைய வாழ்க்கை அமைந்திருக்கும். ஆனால் எம்மிலே பெரும்பான்மையான மக்களுடைய நிலைமை அதுவல்ல. ஏதோ சில நாட்களை கடப்பதை போன்றுதான் அவர்கள் இந்த ரமதான் மாதத்தையும் கடந்து வருகிறார்கள். அவர்களுடைய வாழ்வு ரமதானுக்கு முன்னால் எப்படி இருந்ததோ அப்படித்தான் ரமதானிலும் இருக்கிறது, ரமதான் முடிந்ததற்கு பிறகும் இருக்கிறது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இது போன்ற நஷ்டவாளிகளுடைய வாழ்க்கையை விட்டு அல்லாஹ் என்னையும் உங்களையும் பாதுகாப்பானாக. ரமதானுக்கு முன்னால் எம்மை நாம் தயார்படுத்த வேண்டும் என்றால், ரமதானுக்காக ஒரு முஃமின் தன்னை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றால் அவன் செய்ய வேண்டியது என்ன? அவனுடைய ஆடைகளை சுத்தப்படுத்த வேண்டுமா? அவன் இருக்கக்கூடிய வீடுகளை சுத்தப்படுத்த வேண்டுமா? அல்லது புதிய ஆடைகளை வாங்குவதற்காக கடைகளாக ஏறி அடைய வேண்டுமா? ரமதானுக்கு முன்னால் ஒருவன் தன்னை தயார்படுத்த வேண்டும் என்றால் அவன் தயார்படுத்துவான் பாவங்களில் இருந்து முற்றிலுமாக விலகி அல்லாஹ்வை நோக்கி செல்வதற்காக.